வெல்கம் டு காய்ஸ் எஸ்கேடிக்கு. நம்ம ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சுட்டா நம்ம வந்துட்டு ஒரு கிவ்அவே கொடுப்போம். ரேண்டமாக லாஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அதில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ரேண்டமாக ஒருத்தவங்களை கிளிக் பண்ணி என்ன கிவ்அவே கேட்டாலும் கொடுக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன 10 ஸ்ட்ரைக் இந்த மாதிரி என்ன அடிக்கணும், இந்த மாதிரி என்ன கமெண்டில் போட்டுட்டு போயிடுங்க. இப்போ நம்மளுக்கு நெட்ஒர்க் தான் கிடைக்கல, நெட்ஒர்க் கிடைக்கட்டும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் எடிட் பண்ணிட்டாருண்டா சொல்லிக்கிறான். இதோட அவனா நம்ம நியூ எடிட்டர் பேர் இந்த நேம் சொல்லிட்டா வேணாம் தெரியல, ஆனால் அவன் பேர் ராகுல். அவன் தான் என் ஃப்ரெண்டு. இப்போ நான் என்ன பண்ண தெரியலையே, நெட்டோட வரைக்கும் நம்ம எப்படிட்டாலும் ஏரோப்ளைன் மோட்லேருந்து ஆன் பண்ணுனா நெட் உடனே ஒரு சேனல்லேருந்து பார்த்தேன். அந்த சேனலில் இருந்தால் நான் இப்போ பண்ணி பார்க்குறேன். மட்டும் வந்துச்சுன்னா நம்ம லக்கு. அவங்களோட நான் சொன்னேன், உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபோனில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் சிஎஸ் தானே போட்டேன். என் கண்ணுக்கடை தப்பாக போயிடுச்சா இல்லை உண்மையால வியாட்டனா? ஐயா செட்டிங்ஸ் எங்கே கட்டலையே. இதான் நம்மளோட சவுண்டு ஓவராக. எனக்கு சவுண்டே பிடிக்காது. நான் பேசுறதுன்னு யாரும் பிடிக்காது சொல்லிடுறீங்க, என் மனசு கஷ்டமாயிடும். சும்மா சொன்னேன், நீங்கள் என்ன வேணால் சொன்னாலும் நான் உங்களோட ஃப்ரெண்டு தான். இவ்வளோ நேரம் இன்றைக்கி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணேன், ஆனால் அதுக்கு வந்து நெட்டு ஓவராக கேட்டதுனால நம்மளால நம்ம பீக்கில் இறங்கி அடி வாங்கி சாப்பிட்றோம். அதை வந்து நீங்கள் நேரில் பாருங்கள். என்னால் இதுக்கு மேலே பேச முடியல, ஆனால் நான் பேசுவேன். நான் இப்போ ஃப்ரீ ஃபயர் டெலீட் பண்ணி இறக்குனேன். நம்மக்கிட்ட மினாட்டா இருக்குது. இங்கே மேலே இறங்குறது சேஃபு. மேலே போய் கீழே வந்துட்டு அவ்வளோதான், கீழே இறங்குதான். நான் எவ்வளோ புல்லட்டை எடுக்கிறது? நம்ம ஸ்டார்டிங்லேயே 2 கில் அடிச்சுக்கிறோம். திருப்பி இடத்துல இருந்து அடி வாங்குவோம், மைனஸ் ஆகும். நம்ம இங்கே இறங்கலாம். எல்லாரும் எனக்கு இங்கே இடம் பிடிக்கும். பார்த்தீங்களா, ஒருத்தவன் எனக்காக வெயிட் பண்ணான். ஐயா எனக்காக வருவியா? மேலே ஒரு எனிமிக்கு. என்னடா இது, ஒரு ஹெச்பியா? காண்டு செம்ம காண்டு இது. 10 + 2 கில்லு.
ஆமாம், நான் இதுவும் பண்ணுறேன். யாருக்குன்னா நல்ல ஆஃபர் வந்துச்சுன்னா அவங்க ஐடி கீழே போட்டுப்பாங்க, நான் டாப்அப் பண்ணி விடுறேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸை தவிர. நான் டார்கெட்டாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருன்னா ரெண்டமாக ஒரு கிவே விட்டுருவேன். நான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு சிஎஸ் பிடிக்கும். நீ ஓல்டு எலிட் வச்சுன்னா பெரிய ஆளா? அந்த ஃபஸ்ட்டு கன்று மட்டும் நான் ஃபஸ்ட்டுலாம் நல்லதாக விளையாடினேன். இப்போ இந்த கன்று ஒரே நாள் தான் விளையாடினேன். அதுக்கு மேலே இந்த கன்று எனக்கு டார்ச்சராக மாறிடுச்சு. ஏன்னா அந்த கன்று சில டைமில் ஸ்குவாட் அப்போ யூஸ் ஆகும். இந்த கன்று சோலோ அப்போ யூஸ் ஆகும். யார் யாரெல்லாம் நருட்டோ சாப்டர் 1 விளையாடுனீங்களோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் விளையாடி இப்போ இறக்குனீங்களோ அவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். லைக் விட்டு அதிகமாக பாட்டு பையன். ஐயோ, எவனா ரிவ்யூ பண்ணுவானா? மேலே கிழமை நாக்கு. இவன் நாக்கா என்ன சந்தோஷப்பட்டிருக்கான். இப்போ நான் சோகப்படுறேன். பார்த்தீங்களா, எனக்கு வெறுப்பட்டுருக்கு. ரிவ்யூ பண்ணிட்டான். இப்போ வந்து என்னை அடிப்பான். எக்ஸப்ட் நான் கிவ் அப். நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம். அவனை ரிவெஞ்ச் எடுக்கிற வரைக்கும் பாருங்கள். எனக்கு அந்த ஸ்மைல் பிடிக்கல. ஐயோ, நல்லா கண்ணு கிடைக்கல. இல்லை அடிக்கலன்னா என்னன்னு திட்டாதீங்க கமெண்ட்டில். ஆனால் நல்ல கண்ணு அடித்தாலே நான் அடிக்கிட்ட அதிசயம். ஆனால் சில டைமில் செம்ம காண்டாக்டிட்டாங்கன்னா நான் ரியலி அடிப்பேன். ஆனால் ஒன்று பாருங்கள், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் எனக்கு புரியல. நவுண்டு போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக இருங்களா? இவனை ரிவெஞ்ச் எடுக்க சொன்னேன், நான் எடுக்கலை. அதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. அப்பா, இவனை நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அடுத்த மேட்ச்சில். நான் இவனை ரிவெஞ்ச் எடுப்பேன். கொஞ்சம் கடைசி மேட்ச்சில் வரைக்காச்சும் எடுக்கணும்னா பாருங்கள். ஆனால் ஒரு மேட்ச்லேயாச்சும் அவன் ரிவெஞ்ச் எடுத்து எமௌண்ட் போடுவேன். என்ன மட்டும்டா ஈஸியாக வச்சுட்டு போயிடுறீங்க. ரைடு வண்ட கண்ணு திருப்பி வந்துச்சு. நம்ம ஆடலாம். அப்பாவி, நீ எங்கே செத்துட்டு போ. சாவு. ஐயோ, நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்க சொன்னால் எங்கே போனாலே தெரியல.
காசு கொடுக்கணும். ஏன்னா நம்ம அட்டாட்டி தோட்டுச்சுன்னா எனக்கு காசு யூஸ் ஆகும். டிபுரி போயா ஓயா போட அவன் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டான். லாஸ்ட் மேட்ச்லாச்சும் எடுக்க மாட்டேன் பார்க்கலாம். சாரி கைஸ், என்னாச்சும் அவனை என்ன ரிவெஞ்ச் எடுக்க முடியல. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துட்டா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கடைசி மேட்ச்சில் ரிவெஞ்ச் எடுத்தேன்னா என்ன மாதிரி சந்தோஷமான காரணம் எவனும். ஐயோ இவன் வீட்டில் ஆடி வாங்கினேனா? அவனா 2 புல்லட் வச்சு அடிச்சானான்னு தெரியல. நான் ரிவைவ் பண்ணணும் மறந்தே போயிட்டேன். இவன் இவனாச்சும் அவனை ரிவைவ் பண்ணிட்டான். இவன் ரிவைவ் பண்ணாலும் அதுக்கும் அவன் பரிகார பண்ணிட்டான். ஆனால் இது கண்டிப்பாக நான் ஃப்ளோக்குன்னு தான் சொல்லுவேன். அவன் ஏற்றவே இல்லை. ஆனால் அவன் மட்டும் நான் அவனை அச்சவனாக கில் அடிக்க போனான். ஆனால் கில்லாக மறந்து உங்களுக்கும் இந்த மாதிரி பெருசாக வச்சுட்டு விளையாட பிடிக்குமா சொல்லுங்கள். போன வாட்டி 22 பேர் பார்த்துக்கிறீங்க. ஒரே ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ண தோணுச்சா? நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா ப்ளீஸ். என்னை பார்த்தா பாவமாகவே இல்லையா உங்களுக்குலாம்? அடிச்சிட்டோம். இந்த வாட்டி என்னால் ரிவெஞ்ச் எடுக்க முடியல. பொறுமையாக அடிப்பியாங்க. இன்னொரு அச்சா போய், ஆனால் நான் கண்டிப்பாக ஒன்று அடிக்கல. 8 கிலோ 1 கிலோ அசிங்கம் பத்தான் ஆட்டோக்காரன். போயா சரி, நான் இதோட லைவ் முடிச்சுக்கிறேன். வீடியோ முடிச்சுக்கிறேன்.